ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது கலக்கல் சாம்பியன் கோ பிரசன்டட் பை டாடா டிஸ்கவுண்ட் டிஎம்டி கம்பிகள் மற்றும் சென்னை சேல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கலக்க போதையார் சீசன் 5ல வந்து எல்லாருமே வந்து மணிமணியான கண்டஸ்டன்ட் சொல்லலாம். அதுவும் அந்த டாப் கண்டஸ்டன்ஸோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் இப்போ நீங்கள் வந்து டெய்லி வாரம் ஃபுல்லாக பார்த்துன்னு. ஆனால் டாப் ஃபைனலிஸ்ட் தவிர நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வர பர்ஃபார்மரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சசிகலா அப்படின்றவங்க வந்து உருவத்தில் மட்டும் பெரியவங்க கிடையாது, காமெடியன்லேயும் ஒரு பெரிய காமெடியன்னு சொல்லலாம். அவங்களோட ஸ்டாண்டப் காமெடி தான் பார்க்க போறீங்க, பார்க்கலாம். நான் 8ஆம் கிளாஸ், எங்க அத்தான் 10ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்ல அப்படியே சிக்கன் சிம்ரன் மாதிரி, நச்சு நயன்தாரா மாதிரி அப்படி படிக்கட்ட விட்டு இறங்குவேன் பாருங்க. எங்க அப்பா பாதுகாப்புக்கு பின்னாடியே இறங்குவாரு. அப்படி இறங்கணும்னே எங்க அப்பாவை பார்த்து எங்க அத்தா ஒரு டைலாக் சொல்லுவாரு, கட்டுனா யார? சசிகலாவை தான் கட்டுவேன். இப்போ ஒரு டைலாக் சொல்றாரு, வெட்டுனா யாரு? அவளை தான் வெட்டுவேன். விழுவிழா தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் 5-6 மாசம் ஆச்சு. நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன் இப்படி காமிக்கிற? நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அதில் நீங்க புரிஞ்சுக்கணும் சிம்பாலிக்கா. பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு வெள்ளையா இருக்காளான்னு பார்க்க கூடாது, நமக்கு தொல்லை இல்லாம இருக்காளான்னு பார்க்கணும். அதான் மேட்டர். ஏன் தெரியுமா? ஒயிட்டா இருக்கிற பொண்ணை காட்டிலையும் குவைட்டா இருக்கிற பொண்ணை காட்டினா வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். அந்த 2 வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ப கூடாது. எது இதுங்க வெள்ளையாக்குதா? இட்டும் போய் பக்கெட்ல தண்ணி மண்ணு ஊத்து எப்படி இருக்கும் பாரு. போன வாரம் துணி துவச்சிக்கிட்டு இருந்தேங்க. எங்க அத்தான் பூவோட வந்தாரு. நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. மச்சான் நல்ல மூட்ல வந்திருக்காரு. அத்தான் அத்தான்னு பூ வாங்கிட்டு இருந்திருக்கேன்டி, பூ வாங்கிட்டு இருந்திருக்கேன்டினாரு. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். அந்த வாரம் என்ன கொண்டு போய் என் போட்டாலே வச்சுட்டாருங்க. புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புடவைய துவைச்சுக்கிட்டு கட்டணும், புருஷனை கட்டிக்கிட்டு துவைக்கணும். நல்லா கை தட்டுங்க, அப்பதான் அக்காக்கு அடுத்தடுத்து வரும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரைட். பூவை போட்டு நாம படுத்தா அது ஃபர்ஸ்ட் நைட், நம்மள படுக்க போட்டு பூவை மேல போட்டா அது லாஸ்ட் நைட். பொண்டாட்டி செம்புல பால் கொண்டு வந்தா அது ஃபர்ஸ்ட் நைட், புள்ள பால் கொண்டு வந்தா அதுதான் லாஸ்ட் நைட். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கள்ளக்காதலுக்கும் நல்ல காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல், போயிட்டாரு வாடா அப்படின்னா அதான் கள்ளக்காதல். மேக்கப் போடாத ஃபிகரும் பஞ்சர் பார்க்காத டயரும் ரோட்ல போனதா சரித்திரம் இல்ல, வரலாறு. நீ டீச்சரா இருக்கியாக்கா? ஆமா டீச்சரா இருக்கீங்க. ஆமா. எப்படி இந்த மாதிரி தத்துவங்கள் எங்க இருந்து எடுக்கற நீ? இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள போவனா, சரி, போய் ஆனா ஆவனா எழுதுறேன், பயத்தானா தமனாங்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற பையன் புதுசா இந்த வருஷம் வந்திருக்க மிஸ், கருப்பா இருந்தாலும் நாட்டு கட்ட ஃபிகரா இருக்குடா. சிலப்பதிகாரம்னு ஒரு கதை, அதுல கண்ணகின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கண்ணகி கருப்பா என்ன மாதிரி இருப்பாடான்னு உடனே டக்குன்னு நினைச்சு கேட்கறான், அப்புறம் எப்படி கோவலை விட்டுட்டு ஓட மாட்டான் அப்படின்னு. வேலையை வேண்டான்னு வெளியில வந்தேன் பாருங்க. ஹெட் மாஸ்டர் இவ்வளவு பேப்பர் கொடுத்து திருத்த சொல்றாருங்க. வீட்டுல போய் திருத்துறேன்க்கா, சத்தியமாக்கா, நல்லா கேளுக்கா மைனாக்கா, சத்தியமாக்கா ஒருத்தன் 72 பக்கம் எழுதியிருக்கான். திருப்புக திருப்புக 72 பக்கத்தை திருப்பிட்டேன். கடைசி பக்கம் தான் ஹைலைட் எழுதியிருக்கான். உனக்கு மானோ ரோசோ வெக்கம் சூடு சொரண இருந்தா 35 போட்டு பாஸ் பண்ணு பாப்போம்னு எழுதியிருக்கானக்கா. வேகமா கிளாஸ்க்குள்ள வந்து சயின்ஸ் நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பேப்பர் வாங்கிட்டு சிரிக்கிறான் மாப்பிள்ள. இந்த எருமை 3 வாங்கியிருக்கு, அந்த எருமை 4 வாங்கியிருக்கு, 2 சிரிச்சிச்சு. நான் கடுப்பாயிட்டேன். ராஸ்கல் ஒத்த பக்கம் எழுதிட்டு சிரிக்கிறியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. ஒத்த பக்கம் திருத்தணும், உனக்கே இல்லை எனக்கு.